மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், பெண்கள் உச்சக்கட்டம் அல்லது ஆவேசத்தை அடைவதற்காக 6 முறைகள் இருக்கின்றது. அதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக அல்லது இமோ ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245. எனவே நான் நேற்று 3 வழிமுறைகளை உங்களுக்கு தந்தேன். முதலாவதாக நீண்ட நேரமான முன் விளையாட்டுகள் ஃபோர்ப்ளே அவசியம். இரண்டாவதாக பெண்ணினுடைய கிளிட்டோரியஸை தூண்டுவது. மூன்றாவதாக கைகளினாலே தூண்டுவது. மூன்றாவதாக பெண்ணினுடைய அந்த யோனினுள்ளே இருக்கின்ற ஜி ஸ்பாட் ஏ ஸ்பாட்ஸை தூண்டுவது. நான்காவதாக நீங்கள் இந்த பெண்ணுடன் நீங்கள் செக்ஸ் பண்ணுகின்ற போது, சேர்ந்து இருக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுடைய சேர்ந்து இருக்கின்ற முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது சரியான பொசிஷன்களை, நிலைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அது எது பெண்ணுக்கு விருப்பமோ, எந்த பொசிஷன்ல பாலுறவு கொள்ளுகின்ற போதோ, உங்களுக்கு உடலுறவு கொள்ளுகின்ற போது அந்த பெண் விரும்புகிறாரோ அந்த சரியான பொசிஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தது மிக மிக முக்கியம். எனவே இதை கட்டாயமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எத்தனை பொசிஷன்கள் பாலுறவு கொள்வதற்கு இருக்கின்றது என்று சொன்னால், இந்த வாத்ஸ்நாயக் சொல்லுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே 564 நிலைகள், பொசிஷன்ஸ் இருக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதற்காக. அதை நீங்கள் கேட்க வேண்டாம், அது எப்படி என்று சொல்லி அது நீங்கள் அந்த வாத்ஸ்நாயனுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு வடிவாக விளங்கும். எனவே உங்களுடைய துணையை விரும்புகின்ற அந்த பொசிஷனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக இடங்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. நீங்கள் படுக்கை அறையாக இருக்கலாம், அல்லது வெளியிலே உங்களுக்கு விராந்தையாக இருக்கலாம், அல்லது டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஹாலாக இருக்கலாம், அல்லது குளியல் அறையாக இருக்கலாம். அறைகள், அதாவது வேறொரு அறையிலிருந்து இன்னும் ஒரு அறைகளுக்கு நீங்கள் மாற்றுகின்ற போது அது பெண்களுக்கு சரியாக பிடித்த ஒன்றாக இருக்கிறது. எனவே பெண்ணுக்கு, உங்களோட துணைக்கு பிடித்த பொசிஷன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு முறையும் ஒரே பொசிஷனிலே செய்து கொண்டிருக்காமல் திருப்பி திருப்பி அதே இதை செய்து கொண்டிருக்கின்ற போது லைஃப் ஒரு டல்லாக இருக்கும், ஒரு மொனோட்டோனஸாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். எனவே அடிக்கடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பொசிஷன்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் இருவருமே சேர்ந்து இருக்கின்ற இடத்தையும் நீங்கள் கட்டாயமாக மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை அந்தாவதாக சொல்ல போகிறேன், மனதை ரொமான்டிக்காகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதுமே அன்பாகவும் ஆதரவாகவும் இருங்கள். பெண்களுக்கு உச்சக்கட்டம் என்பது உடல் மட்டும் சார்ந்ததல்ல, அவர்களுடைய மனதையும் சார்ந்தது. பகல் முழுக்க பேச என்று பேசி போட்டு, பகல் முழுக்க சண்டை பிடித்து போட்டு, இரவிலே வந்து பெண்ணுடன் இருக்கின்ற போது எனக்கு உச்சக்கட்டம் தர வேண்டும், பெண்ணுக்கு உச்சாகேசம் தர வேண்டும், எனக்கு ஆண்குறி நல்லா விரைப்படைய வேண்டும், என்னுடைய அதாவது இந்த விந்து முந்துதல் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் கடைசி மட்டும் இது நடக்காத ஒன்றாகத்தான் இருக்கு. எனவே இந்த பெண்ணினுடைய உடல் உறவு என்பது 100% மனசு சார்ந்தது, 100% தான் உடல் சார்ந்தது என்னை பொறுத்தமட்டிலே. எனவே அந்த பெண்ணினுடைய, உங்களுடைய துணைவியினுடைய, உங்களுடைய மனைவியினுடைய மனதை வெல்வது என்பது மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது. எவ்வாறு மனதை வெல்ல வேண்டும்? பாராட்டு சொல்லுங்கள், உறவு முடிந்தபின் அவருடைய நெற்றியிலே முத்தமிடுங்கள், நன்றி சொல்லுங்கள். எனக்கு தெரியும் சில நேரங்களிலே
எங்களுடைய நாடுகளும் வெளியூர் நாடுகளையும் எடுத்துக்கொள்ளும் போது இந்த வெளிநாட்டவர்கள் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளர் இருந்த பிற்பாடு அவர்கள் எழும்பி அந்த பாலியல் தொழிலாளி தன்னுடைய உடுப்பை உடுத்து மட்டும் இருந்து அவருக்கு கை கொடுத்து நன்றி தெரிவித்து யூ கோஆபரேட்டட் லாட், ஐ ஹேவ் அ வெரி நைஸ் டைம் வித் யூ என்றெல்லாம் சொல்லி போட்டுத்தான் அவர்கள் அந்த இடத்துல இருந்து செல்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முக்கியமாக நன்றி சொல்லுங்கள், நெற்றியிலே முட்டமிட்டு பாராட்டுங்கள், இவையெல்லாம் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய மனதை, அதாவது கண்களை பார்த்து பேசுங்கள். அவளுக்கு பிடித்த இசை, மனம், மெல்லிய வெளிச்சம், அதாவது நல்ல பெர்ஃப்யூம். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த வியர்வை நாற்றம் இருக்கின்றது. சில பேர் அப்படியே வந்து நான் சொல்வேன், ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், ஒரு நாளும் இரவிலே பாலியல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன். காலையிலே 4 மணிக்கும் 5:30க்கும் இடையிலே தான் இரத்தத்தில் இருக்கின்ற டெஸ்டஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன், ப்ரோஜெஸ்டரோன் எல்லாம் அதிகரிக்கின்றது. எனவே விடியற்காலை தான் பாலுறவை வைத்துக் கொள்ளுகிற உரிய நேரம். எனவே வேலை முடிந்து வந்துவிட்டு கழுவதும் இல்லை, முகம் கழுவதும் அப்படியே படுத்துக்கொண்டு அந்த வியர்வை நாற்றத்துடன் பெண்ணுடன் இருப்பாங்க என்றால் அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வரும் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதுமே எதிர்பார்க்க முடியாது. எனவே பெண்ணுக்கு பிடித்த இசைகளை போடலாம், நல்ல பெர்ஃப்யூம்ஸை பாவிக்கலாம், அதே நேரத்தில் நல்ல ஒரு அழகான வார்த்தைகளை பேசலாம். அல்லது லைட்டா அந்த ப்ளூ லைட்ல போய் நீல கலர் நிறமுடைய லைட்டை போட்டு வைக்கலாம். அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய அழகை நீங்கள் பாராட்டலாம். நீ நல்ல அழகாக இருக்கிறாய், இப்படி போன்ற வசனங்களை நீங்கள் பேசுகின்ற போது அந்த பெண் தன்னை அறியாமலேயே உங்களுடைய வசம் அவர் உங்களோட பக்கம் வருவார், அவர் உங்களுடைய மனதை கவருவார். பல பேர் சொல்லுவார்கள், திருமணம் முடித்து ஒரு பேரிடம் என்னுடைய பெண் என்னுடைய பாலியல் உறவுக்கு வருகிறார் இல்லை என்று சொல்லுவதை நான் பல இடங்களிலே கேட்டிருக்கிறேன். எனவே அது ஒரு அசாதாரண பிழையான நிலையாகத்தான் இருக்கின்றது. அது பிழையான நிலையே. அந்த இடத்திலே ஆண் அந்த பெண்ணை உரிய நேரத்திலே அந்த பெண்ணை தூண்டவில்லை என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அழகு சாதனை பொருட்களை பாவிக்கலாம், பெர்ஃப்யூம்ஸ் பாவிக்கலாம், சென்ஸ் பாவிக்கலாம், கிரீம்கள் பாவிக்கலாம். அதே நேரத்திலே பெண்ணை நீங்கள் பாராட்டலாம், நீங்கள் நல்ல வடிவாக இருக்கிறீர்கள், இன்று நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், நீர் சமைத்த உணவு அழகாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே நாங்கள் ஒருபோதுமே எங்களுடைய மனைவிக்கோ எங்களுடைய துணைவிக்கோ நன்றாக சாப்பிட்ட பிற்பாடு ஒருபோதுமே நாங்கள் தேங்க்யூ, நன்றி என்று சொன்ன வார்த்தை ஒரு நாளுமே கிடையாது. அப்படி சொல்லுவர்கள் இருந்தால் மிகவும் சந்தோஷம். எனவே அதை அதாவது பாராட்ட வேண்டும். அதான் நான் சொன்னேன், வெளிநாட்டவர்கள் எவ்வாறு ஒரு பெண்ணுடன் இருந்த பிற்பாடு எவ்வாறு பாராட்டி போட்டு செல்கிறார், அந்த குணங்கள் எங்களுக்கு வேணும். உங்களுடைய மனைவி எந்த தரத்திலே இருந்தாலும் பரவாயில்லை, பெண்ணை பாராட்டுங்கள், அவரை அழகை மதியுங்கள், அவருக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது மென்பானங்களை கூட இந்த பாலியல் உறவு நேரம் நீங்கள் அருந்தலாம், அதிலே ஒரு விதமான பிழையும் கிடையாது. எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த வாழ்க்கை ஒரு தரம் தான் எங்களுக்கு வாழ கிடைக்கும். எந்த கொம்பனா இருந்தாலும் திருப்பி இந்த உலகத்திலே பிறக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு துறை தான் எங்களுக்கு வாழுகின்ற சந்தர்ப்பம், சான்ஸ் கிடைக்கும். எனவே அந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழி பழகுங்கள். சண்டை சச்சரவு, கணவன் மனைவி, மனைவி கணவன், குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு அந்த வாழ்க்கை காலத்தை வீணாக்க வேண்டாம். வீணாக்கலாம் ஒரு காலத்திலே நீங்கள் சரியாக கவலைப்படுவீர்கள். அப்படிப்பட்டவரை நான் பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை காலத்தை வீணாக்கி விட்டோமோ என்று சொல்லி பிறகு நீங்கள் கவலைப்படலாம். எனவே இந்த வாழ்வை அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் அன்புடனும் ஆதரவுடனும் வாழ பழகுங்கள். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.